ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டில் ராயலை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ப்ரோ பிளேயர்லாம் நான் கிடையாது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணுவேன். வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். பேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டில் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இறங்க போகிறோம். டைமும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 10 நிமிஷத்துக்கு தான் இருக்கும், சின்ன வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறங்க போகிறோம். சர்வீஸா என்னமோ எமர்ஜென்சிங்கிற மாதிரி அலர்ட் வருது. நம்ம வழக்கமாக இறங்குற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இறங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட பிளேயர் பார்த்தீங்கன்னா இறங்குவாங்க. பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த இடத்துல பாருங்கள், ஒரு ரெட் கலரில் ஒரு பில்டிங் தெரியுது. அந்த பில்டிங்கில் தான் இறங்க போகிறோம். அந்த இடத்துல ஏகப்பட்ட வெப்பன் பார்த்தீங்கன்னா இருக்கும். இறங்கினோடனே வெப்பன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா இறங்குவோம். பேராசூட்டு நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தரை இறங்கியாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடத்து மேலே இறங்கியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா உள்ளுக்க பாருங்கள், ஏகப்பட்ட வெப்பன் பார்த்தீங்கன்னா இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. நம்ம கூடயே சேர்ந்து பார்த்தீங்கன்னா 50 பிளேயர் இறங்கியிருக்கிறாங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கன்று பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர்லாம் இருக்குது. ஓகே, யாராவது எனிமி வந்தால் ஸ்னைப்பரில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பேகு, ஹெல்மெட்லாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. எனிமி ஏதாவது தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா ஃபயரிங்கை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். யார் இருக்கிற மாதிரி தெரில. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரு நிற்கிது. நம்ம இந்த இடத்த விட்டு போகணும்னா கார் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட எனிமீஸ் பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. புல்லட்லாம் ஏகப்பட்டது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். கன்னுக்கும் புல்லட்டுக்கும் பஞ்சம் இல்லை, ஆனால் கரெக்டான கன்னை பார்த்தீங்கன்னா எடுக்கணும். நம்மக்கிட்ட ஸ்னைப்பர் இருக்குது, ஆனால் ஸ்னைப்பரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எனிமியும் தெரியல. வேறு எங்கேயாவது எனிமீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனிமீஸ் வந்துடுவாங்க. ஓ மை காட், நம்ம மேலே பார்த்தீங்கன்னா தாக்குதல் பார்த்தீங்கன்னா நடக்குது. எந்த சைடு இருந்து தாக்குறாங்கன்னு தெரில. பார்த்துட்டேன், எனிமியை பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டாப்புல. நம்ம ஸ்கோப் வச்சு பார்க்க மாதிரி தான் இருக்குது. ஸ்கோப் அந்தளவுக்கு ஆனால் பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இல்லை. ஸ்கோப்பு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. இது எந்த மாதிரி ஒரு க்ளூன்னு தெரில. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அமிர்த கலசமாக இருந்தது, அதில் சுட்டேன். இது என்ன பண்ணுதுன்னு தெரில. ஹெல்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணல. ஓ மை காட், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எனிமீஸு. எஸ்கேப் ஆகியா ஓடுற, விட மாட்டேன் எங்கே ஓடினாலும். பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்து குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தை ஏற்றிக்கலாம். மெடிக்கல் கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். பழையபடி அட்டாக் நடக்குது. எங்கேருந்து தான் தாக்குறாங்கன்னு தெரில. பார்த்துட்டேன், விட மாட்டேன், அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா எனிமீஸுக்கிட்டேருந்து புல்லட்டு, கன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நம்ம கில் பண்ண தான் நம்மளோட ஹெல்த்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நம்மக்கிட்ட பின்னாடி பாருங்கள் பயங்கரமான கத்திலாம் இருக்குது. பயங்கரமாக இருக்குது இந்த கத்தி. ஆனால் இது க்ளோஸ் ரேஞ்சில் தான் எனிமீஸை பார்த்தீங்கன்னா தாக்க முடியும். நம்ம கன்னு மாதிரி இருக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பனை யூஸ் பண்ணுறதோட பார்த்தீங்கன்னா கன்ஸை யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்கும். அதுவும் ஸ்னைப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிக்க முடியும். பழையபடி எனிமீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே தாக்குறாங்க. எந்த சைடுலேருந்து தாக்குறாங்கன்னு தான் தெரில. ஓ மை காடு, ஓடுறாங்க. விடவே மாட்டேன். தப்பிச்சிட்டாங்க பழையபடி. தெரியுது, எனிமீஸ் தெரியுறாங்க. ஓ மை காட், எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. மறைஞ்சு போயிடுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த எனிமீஸை காட்டுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுது. ஸ்கோப்பை வச்சு பார்த்தாலும் ஒன்றும் தெரியலை. எந்த சைட்லேருந்து எனிமீஸ் தாக்குறாங்கன்னு தெரில. நம்ம பார்த்தீங்கன்னா புல்லட் கொஞ்சம் இந்த இடத்துல இருந்தது, அதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ
ஓ மை காட், பழையபடி பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடக்குது. எங்கேருந்து தாக்குறாங்க என்ன தெரில, பார்த்துட்டேன். ஓ மை காட், புல்லட்டு நல்லா தான் போகுது, ஆனால் இருந்தாலும் எனிமீஸை போய் தாக்கலை. ஹெட்ஷாட்டு விழுந்துருச்சு. இப்போ போய் எனிமீஸுக்கிட்ட இருக்கிற எல்லா புல்லட்டு கன்ஸு ஏதாவது சேகரித்து வச்சுருந்தா அதை பூரா பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட பொருள் பார்த்திங்கன்னா லோடிங் ஆகிக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் 2 பேர்த்த கதம் பண்ணியிருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். 2 கில் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு கில்லு பார்த்திங்கன்னா தேவைப்படுது. 50 பேர்த்தில் 2 பேரை ஷூட் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பார்த்திங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட கில்லை பார்த்திங்கன்னா அடிக்க வேண்டியது இருக்குது. ஓ மை காட், பழையபடி தாக்குதலை பார்த்திங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரீ ஃபயரில் பார்த்திங்கன்னா இன்னும் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஓ மை காட், எனிமீஸ் ஆனால் பார்த்துட்டேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. பழையபடி ரிவே ஆகி வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த தடவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விட போகிறதில்ல. இதில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை பார்த்திங்கன்னா நம்ம டெத் ஆகிட்டோம்னா 2வது தடவை பார்த்திங்கன்னா ரிவே ஆகி வந்துடுவோம். பழையபடி பேராஷூட்டை ஓப்பன் பண்ணி அதே இடத்துல தான் பார்த்திங்கன்னா இறங்க போகிறோம். 2 கில் தான் பண்ணியிருக்கிறோம். இந்த தடவை நம்மளே கில் பண்ணவங்கள பார்த்திங்கன்னா நம்ம கில் பண்ண போகிறோம். அந்த இடம் தானே இது, அதே இடம்தான் நினைக்கிறேன். பழையபடி பார்த்திங்கன்னா ஃபயரிங் நடக்குது. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற இந்த லிவர் வாரை வச்சு சுட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் கொல்லலாம் முடியாது. அதனால் க்ளூவால் போட்டு எஸ்கேப் ஆயாச்சு. இந்த இடத்துல ஏதாவது கன்று இருக்குதா? ஒன்றுமே இல்லையா? எப்படியாவது கன்னை கண்டுபிடிச்சாகணும். கன்று மட்டும் இல்லைன்னா நம்ம மறுகையாக தான். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கன்னை கண்டுபிடிக்கணும். பவர்ஃபுல்லான கன்னாக இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மேலே பார்த்திங்கன்னா கன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல கன்று கிடச்சிருச்சு. ஆனால் அது எந்த மாதிரி கன்று தெரில. இதுக்கிட்ட ஸ்கோப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, இருந்தாலும் பார்த்திங்கன்னா கன்று பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே என்ன ஓடி பிடிச்சி விளையாடுறீங்களா? அந்த சைடு போய் ஓடி பிடிச்சி விளையாடுங்க. 2 எனிமீஸு, ஆனால் நம்மளே தாக்கலை. அவங்கக்குள்ளே ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை மட்டும் 2 பேரும் சேர்ந்து தாக்கியிருந்தால் நம்மக்கிட்ட இருக்கிற கன்னுக்கு ஈஸியாக எஸ்கேப் ஆகிருக்க முடியாது. பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கன்று பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக வேணும். நம்மக்கிட்ட சுத்தமாக பார்த்திங்கன்னா ஹெல்த்து குறைஞ்சி போச்சு. மெடிக்கிட்டு கூட இல்லை. ரிவே ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்த பொருளுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக தான் வரணும். ஏன்னா எல்லாருமே இறங்கினா அந்தளவுக்கு யாருக்கிட்டையும் கன்று இருக்காது. ஆனால் இப்போ ரிவே ஆகி வரும்போது எல்லாத்துக்கிட்டையும் கன்று இருக்கும். பழையபடி பார்த்திங்கன்னா எனிமீஸ் நிறையா இருக்கிறாங்க. இங்கே தான் ஒரு ஆளை பார்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா செம்மையான கன்று பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மாட்டியிருக்குது. யாருமே கண்ணில் தெரியலையே. யாருமே கண்ணில் தெரில. யாராவது கண்ணில் பட்டால் சுட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற கண்ணை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துடலாம். யாருமே கண்ணுக்கு தெரில. நம்ம ஸ்கேட்டிங்கை பயன்படுத்தி சறுக்கிக்கிட்டே போகலாம். ஒரு ஜம்பை போட்டு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இங்கேயும் இங்கே எதுவும் எனிமி இருக்க மாதிரி தெரியலை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பொருள் கிடைக்காது. நம்ம அந்த ரூமில் பார்த்த மாதிரிலாம் கிடைக்காது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இறங்கின இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெப்பன்ஸு, ஏகப்பட்ட புல்லட் பாக்ஸு, ஆமோ பாக்ஸு எல்லாமே இருக்கும். மெடிக்கெட்டு முதற்கொண்டு எல்லாமே கிடைக்கும். ஆனால் மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்குமாங்கிறது தெரில. இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, ஆனால் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த பொருளும் இல்லை. ஆல்ரெடி வந்த இடம்னு தான் நினைக்கிறேன். பார்க்க எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குது. எந்த ஒரு எனிமியுமே கண்ணுக்கு தெரியலையே. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எனிமியை பார்த்துட்டேன், விட மாட்டேன். இது வேற யாரோ கில் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. கீழே பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்தோன்னே கீழே படுத்துட்டாப்புல. மூணாவது கில் அடிச்சிருக்கிறோம். ஏகப்பட்ட ஆமோ பாக்ஸு, ஹெல்த்து எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. பழையபடி எங்கேருந்தோ தாக்குதல் நடக்குது. ஆனால் எங்கேருந்து நடக்குதுன்னு தான் தெரில. நம்ம கொஞ்சம் மெடிக்கிட்ட பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். அப்போ தான் சுட்டால் கூட நம்ம ஹெல்த்து பார்த்திங்கன்னா குறையாது. பார்த்துட்டேன், விட மாட்டேன். புகையை போட்டால் மட்டும் விட்டுருவானா. பார்த்திங்கன்னா 4வது கில் அடிச்சிட்டோம்.
வாலண்டரியாக வராங்க. மறைஞ்சிருக்கிறனால தெரியல. பக்கத்தில் வந்து சுடுவான்னு வந்திருக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்து பிடிச்சிட்டோம். அடுத்து வேறு ஏதாவது எனிமி இருந்தால் அது 5வதுக்குள்ளே பார்த்துட்டேன். விட போகிறதில்ல விட மாட்டேன். எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸ்கோப்பாக இருந்திருந்ததுன்னா ஹெட் ஷாட் அடிச்சிருக்கலாம். நம்மளே மாதிரியே அதுவும் ஒரு லேடி கேரக்டர் தான். நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. ஜோன் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஜோனில் மட்டும் மாட்டக்கூடாது, இல்லைன்னா எலிமினேட் ஆயிடுவோம். ஓ மை காட், இந்த இடத்துல நம்ம எஸ்கேப் ஆகிறது தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஜோன் பார்த்தீங்கன்னா கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஓ மை காட், நம்ம ஜோனோட இதில் இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணணும். புல்லட் பார்த்தீங்கன்னா கண்ணே பின்னேன்னு வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எனிமியும் கண்ணுக்கு தெரியல. கண்டிப்பாக நம்ம க்ளூவால் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து தான் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எனிமியும் இது வரைக்கும் தெரியல. நம்ம கிட்ட ஹெல்த்து பார்த்தீங்கன்னா பாதி இருக்குது. ஓ மை காட், பார்த்துட்டேன். ஓ மை காட், என்னாச்சுன்னு தெரில. நான் ஷூட் பண்ணினேன், ஆனால் இருந்தாலும் நம்மளால் புய்யை அடிக்க முடியல. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புய்யை அடிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.